ஸ்டார்ட். சட்டமன்ற பேரவையின் மனுக்கள் குழு உறுப்பினர்களை வரவேற்று நகராட்சி தலைவர் உரையாற்றியதாவது: தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் முதலாக எங்களுடைய மாவட்டத்தில் ஓசூர் பகுதியில் மலர்கள் ஏற்றுமதிக்காக ஒரு ஏற்றுமதி மண்டலம் உருவாக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. இத்தகைய நல்லதொரு திட்டத்தை எங்களுக்கு வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு விவசாய பெருங்குடி மக்கள் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துறைகளிலும் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதில் அரசு அக்கறை காட்டி வருகிறது. இதன் அடிப்படையில் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. இயல்பாகவே கிராமப்புறங்களில் வாழ்ந்து வரும் பெண்கள் சுய முனைப்பு உள்ளவர்கள். தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றுவதற்காக பால், தயிர், காய்கனிகள் போன்ற பல்வேறு பொருட்களை அவர்கள் நாள்தோறும் விற்பனை செய்து வருவாய் ஈட்டி வருகிறார்கள். அப்படிப்பட்ட பொறுப்பும் திறமையும் வாய்ந்த உழைக்கும் பெண்களுக்கு சிறு சிறு தொழில்களில் பயிற்சி அளித்து ஊக்குவித்தால் அவர்கள் மேலும் பல சாதனைகளை படைப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே எங்களுடைய மாவட்டத்திலுள்ள மகளிருக்கு கிராமப்புற தொழில்களில் பயிற்சி அளிப்பதுடன் அவர்களுக்கு அதற்கான கடனுதவியையும் வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமது மாநிலம் ஒவ்வொரு ஆண்டும் கடுமையான குடிநீர் பற்றாக்குறையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை முற்றிலுமாக மாற்றியமைக்க தமிழக அரசு மழைநீர் சேகரிப்பு பற்றிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கி வருகிறது. அரசின் இந்த சீரிய முயற்சியை மக்கள் அனைவரும் போற்றி பாராட்டுகிறார்கள். ஆயினும் இயற்கையாக மழை நீரை சேகரித்து வந்த நீர்நிலைகளின் தற்போதைய நிலைமை குறித்து அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஏரிகளும் குளங்களும் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் குப்பை கொட்டும் இடங்களாகவே அவை மாறிவிட்டன. மேலும் அவற்றை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து குடிசைகளையும் குடியிருப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். எனவே இத்தகைய ஏரி குளங்களை அரசு கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் தூர்வாரவும் அவற்றை நல்ல முறையில் பராமரிக்கவும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் இருதய நோயாளிகளுக்கு பொது மருத்துவமனைகள் வாயிலாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இருப்பினும் ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறுவதில் உள்ள சிரமங்களை நாம் அறிவோம். இத்தகைய உன்னத பணியில் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் மட்டும் போதுமானதாக இருக்காது. எனவே புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனைகளையும்
ஒருங்கிணைத்து ஏழை மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். ஸ்டாப்.